கட்சியிலேருந்து நீக்கிட்டோன்னு மட்டும் சொல்லிட்டு எஸ்கேப் ஆக முடியாது. இன்னைக்கு ஜாஃபர் சாதிக் பார்க்கும்போது 3500 கிலோகிராம் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கு. 3000 கிலோகிராம் போதைப் பொருட்கள். அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, இது எல்லாமே மொத்தம் நீங்க எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், அத்தனை எவ்வளோ இருக்கும், எத்தனை லட்சம் கோடி இருக்கும். இது எல்லாமே எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சொல்லிட்டு நீங்க போக முடியாது. அதுலேருந்து ஜாஃபர் சாதிக் உங்கள் கட்சிக்கு நீதி கொடுத்துருக்கிறாரு. இது நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கல. இது நார்காட்டிக் என்சிபியிலிருந்து உங்களுக்கு இது எவ்வளோ போதைப் பொருட்கள் தமிழகத்துக்கு வந்துருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது தமிழகத்திலிருந்து போதைப் பொருட்கள் போகுது. இது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அண்ட் டெல்லியில் இருக்கிற நார்காட்டிக்ஸ் அந்த இதுலேருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாரும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எங்களுக்கு திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்கிறதுனால நாங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா நீங்கள் யாருமே சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு முதலமைச்சர் அவர்கள் என்ன பதில் கொடுக்க போகிறாரு? இன்னைக்கு தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா, பிச்சை போட்டால் நீங்கள் அவங்க வாக்களிக்குவாங்க. ஏன் நீங்கள் டாஸ்மாக் கொடுக்கல? கலைஞர் அவர்கள் இருக்கும்போது கொஞ்சமாக நான் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக்கள் குறைப்பேன், டாஸ்மாக் கடைகள் குறைப்பேன்னு அவர் சொல்லியிருந்தார். ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? இதே ஸ்டேட்மெண்ட் அவரது. நான் ஆட்சிக்கு வந்தாக கொஞ்சமாக டாஸ்மாக் கடைகள் குறைப்பேன். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு? கொஞ்சமாக நாங்கள் மறுபடியும் டாஸ்மாக் கடைகள் குறைப்போம். ஆனால் பள்ளிவாசல்லையே உங்களுக்கு டாஸ்மாக் கடைகள் இருக்குது, காலேஜ் பக்கத்துலேயே உங்களுக்கு டாஸ்மாக் கடைகள் இருக்குது. எங்கே குறைச்சிங்க? வீட்டில் இருக்கிற தாய்மார்களுடைய பிரச்சனைகள் தீர்க்க வைப்பீங்கன்னு பார்த்தாக்கா டாஸ்மாக் பிரச்சனைகள் இன்னும் தீரலை. அதுக்கு நடுவில் இந்த போதைப் பொருட்கள் பிரச்சனை இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது. வீட்டில் இந்த பசங்க வெளியில் போகும்போது, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, இல்லை கல்லூரிக்கு போகும்போது, அங்கேருந்து வெளியில் வரும்போது, இல்லை எங்கேயாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகும்போது எங்கே போதைப் பொருட்களுக்கு அடிமை ஆகிடுவாங்களான்னு ஒரு பயத்தில் இன்றைக்கி தாய்மார்கள் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. தமிழ் மக்களுக்கு ஒரு பதில் அளிக்கணும். இதே வேறு கட்சி இருந்திருந்தா, இன்றைக்கி திமுக ஆளுங்கட்சி இருக்குது, ஆனால் இது எதிர்கட்சியில் இருந்திருந்தா இன்றைக்கி திமுக ஒவ்வொரு தெருவுக்கு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி யார் முதலமைச்சர் இருக்காங்களோ அந்த முதலமைச்சர் பதவியிலேருந்து விலகணும்னு அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க. இதே காங்கிரஸ்காரங்க ஒவ்வொரு இடத்துல உட்காந்துட்டு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். இதே ராகுல் காந்தி அப்போ நடுவில் உட்காந்துட்டு பேப்பரை பேனா என்ன பேசணும் நான் தெரியாமல் தப்பாக பேசியிருப்பார். ஆனால் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருப்பார். இன்றைக்கி காங்கிரஸ் கூட தனக்கு 9 சீட் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் நான் எப்படி வாங்கணும்னா ஒரு நப்பு ஆசையில் உட்காந்துட்டு யாருமே எதிர்ப்பு தெரிய வைக்கல. கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேர் யாராவது இதுக்கு எதிர்ப்பு தெரிய வச்சாங்களா? யாராவது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? யாராவது ஒரு பேச்சாவது கொடுத்தாங்களா? இதே விசிகே இருக்கட்டும், இல்லைன்னா யாரும் இருக்கட்டும், யாராவது போயிருக்காங்களா? யாருமே பேசலை. அப்போ தான் எல்லாருக்கும் இதில் சம்மந்தம் இருக்குன்னு அர்த்தம். எல்லாருக்கும் இந்த போதைப் பொருட்கள் கடத்தும் போது எல்லாருக்கும் அதில் கட்டிங் போகுதுன்னு அர்த்தம், கமிஷன் போகுதுன்னா அதுதான் அர்த்தம். அதுதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு கமிஷன் வருது, ஏன் நான் சம்பாதிக்கிறேன், அது வரைக்கும் மக்கள் எப்படி போனால் எனக்கு என்னன்னா ஒரு தாட்டில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஓகே.